வந்து தண்ணி வடையக்குல கொடி உள்ளுக்க போவோம், தண்ணி இல்லாம போயக்குல கொடி வழியில வரும். இந்த ப்ராஜெக்டால என்ன யூஸ் உங்களுக்கு? நாங்க கொடியில உடுப்ப காய போட்டு வெளியில எங்கேயா போனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹவுஸ். இந்த ஸ்மார்ட் ஹவுஸ்ல நாங்க நிறைய சென்சர் யூஸ் பண்ணி வீட வந்து நாங்க செய்யற வேலைஸ்ல லைவ் ஆகிருக்கோம். இப்போ இதுல நாங்க இப்ப எல்லாம் பூட்டுவல் எல்லாம் பாவச்சா பூட்டுவல் எல்லாம் சிம்பிளா உடைக்கிறாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் பாவிக்க இப்படி பூட்டுவல் உடைக்கிறதெல்லாம் இதுல கோடுவல் மாத்திரதோ அல்லது பாஸ்வேர்ட் மாத்திரம் எல்லாம் நார்மலா இதுல பாஸ்வேர்ட் உடைக்கிறது நாங்க இதுல பாஸ்வேர்ட் கொடுத்தோம்டா ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகினா கதவு பூட்டணும் அவசியப்படுத்தவில்லை. அதுவாகவே 10 செகண்ட் ஓட்ட மாதிரி க்ளோஸ் ஆகும். இப்போ நான் ரோமலா ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். அதுக்காக மேனுவலாக போய் ஸ்விட்ச் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்க மாட்டா 20 ஓட்டோமேட்டிக்காக லைட் எரியும் மாதிரி இருக்கும். 20 வந்து இந்த பெருசாக முட்டுப்படும், இதோட முட்டுப்படையில் அதனால இப்படி வருது. மற்றது இதுகள் இப்போ எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் தேவைப்பட்டது செய்து முடிக்க. சாமான்கள் எல்லாம் எடுத்து எப்படி கார் வைக்க அது சென்ஸ் பண்ணி கதவு திறக்கும், உள்ளுக்க போன பிறகு க்ளோஸ் பண்ணுவோம். சின்ன வயசுல இருந்து ஆசை இப்படி ஒரு வாகனங்கள் சம்பந்தமான ஏதாவது விஷயம் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கூல்ல அப்படி விஷயம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. நான் இந்த விஷயம் கேள்விப்பட இருந்து ஒரே நெட்ல இந்த விஷயமா தான் செய்வேன். இந்த நாங்க வீட்டுக்குள்ள இருந்தா மழை வர தெரியாது, அதனால இது செய்யறதுக்கு நாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியால வந்து பஸ் அடிக்கல, வீட்டுக்குள்ள இருந்து வெளியால வந்து துணி மோட்டர் பைக் போன்றவற்றை எடுத்து விடலாம். இப்ப மழை வந்து இந்த இடத்துல மழை துணி பட்ட உடனே பஸ் அடிக்கும். இதை காட்டில ஆல்கஹால சரிவா தனியா கண்டுபிடிச்சு டிடெக்ட் பண்ணும். இந்த ஆல்கஹால் டிடெக்ஷன்ல இப்ப நம்ம ஆல்கஹால பிரஸ் பண்ணா சார் ஆல்கஹால் இது இந்த ஆல்கஹாலை இப்போ நாங்கள் இதில் ஸ்மெல் டிடெக்ட் பண்ண விட்டா இங்கே வீல் ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும் சார். அந்த கார் போகிற டைமில் எரியறதுனால நிறைய கரண்ட் வேஸ்ட் ஆகுது. இப்போ நாங்கள் கார் போயிருக்க மட்டும் இப்படி லைட் எரிஞ்சா நாங்கள் நிறைய கரண்ட் சேவ் பண்ண போய் மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ரோட்டில் வந்து லைட் எரிஞ்சோடே இருக்குது. இப்போ நாங்கள் வாகனம் கிட்ட வரையக்க லைட் எரியும், கடந்து போய் நின்றுடும். அப்போ மின்சாரத்தை வந்து சோதிக்க முடிய மாதிரி இருக்கு. அப்படியா ஷர்ட்டை போட்டு பேர்ட் எல்லாம் பொலி கொடுத்து செஞ்சிருப்பாங்க. நான் வந்து செஞ்சிருக்கேன் என்னடா, இப்போ இரவிலையோ இல்லாட்டி திருடனாராவது இரவில வரையக இந்த சென்சர் வந்து அதை டிடெக்ட் பண்ணும். டிடெக்ட் பண்ணி இந்த ஓடின ஜூனா போட்டுக்கு கொமெண்ட் போயேக அந்த கொமெண்ட் படி தான் இந்த லைட் ஏன் போகுது. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மானிப்பாய் கிண்டி குளிச்சுக்கு தான் வந்தேன்னா இன்றைய தினம் வந்து இங்கே கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் வந்து இங்கே என்னென்னலாம் காட்சிப்படுத்தியிருக்கீங்க, இங்கே வந்து என்ன செயற்பாடுகள் வந்து என்னெல்லாம் நடைபெறுன்னு சொல்லி இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து கண்காட்சி அறைக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்குவோம். இந்த உங்களுக்கு வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும். வந்து இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து இந்த காணொலி வந்து பிரியோசனமாக இருக்கும். பாருங்க, இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவாங்களோட வாங்க கண்காட்சியை போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கூடம் எல்லாம் வச்சிருக்கு. இப்போ மானிப்பாய் ஸ்கூல் பார்த்து சொன்ன டைனோசர் எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க. வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். கண்காட்சி எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அழகிய தம்பி வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு. இப்போ இந்த கண்காட்சிக்கு வந்து என்ன செய்திருக்கிறீங்க? இது என்னது? இது வந்து என்ன வானத்துல என்ன மாதிரி பறந்து பறக்குதோ அதை வந்து நான் வந்து இப்படி என்னோட வீல்கள் எல்லாம் வச்சு செஞ்சிருக்கிறேன். அதை வந்து நான் போட்டு காட்டுறேன். அப்படி இதான் இதுக்கு முக்கியமா தேவைப்பட்டது அந்த மோட்டார் வந்து ஆத்தியம் கூட, அதனால இந்த செட்டையெல்லாம் பிச்சு அறிஞ்சுட்டு வரும். அதனால அந்த ஆத்தியத்தை குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த கண்ட்ரோல் எல்லாம் போட்டிருக்கு. இது வாஷிங் மிஷினா கண்ட்ரோல். இதே ஒரு பெலிட் ஒன்று மாதிரி போட்டிருக்கு. போட்டுட்டு முன்னுக்கு அந்த வீல்கள்லாம் இந்த சின்ன வீல் வந்து பெருசோட முட்டுப்படுது, பெருசு வந்து இந்த பெருசோட முட்டுப்படுது, இதோட முட்டுப்படையில. அதனால இப்படி வருது. மற்றது இதுகள் இப்போ எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் தேவைப்பட்டது செய்து முடிக்க. சாமான்கள் எல்லாம் எடுத்து செய்ய
இது செய்ய பெரும்பாலும் ஈடுபட்டவர் எங்கள் அப்பா தான். அப்போ அவ்வளோதான். நிறைய சேரம் ஓடி திரிஞ்ச சாமான்களெல்லாம் எடுத்து வந்து அவரும் பாடுபட்டுறான். எவ்வளோ காலம் தேவைப்பட்டது செய்யறதுக்கு? வந்து 2.5 கிழமை தேவைப்பட்டது. 2.5 கிழமை தேவைப்பட்டது. இது வந்து மின்சாரத்துல இப்போ வேலை செய்து கொண்டிருக்கேன். இது மின்சாரத்தில் இது வந்து வானத்தில் எப்படி பறக்குமோ அதே மாதிரி செய்து எல்லாம் அடிச்சு பறக்க வைக்குது. வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி. பாருங்க ரியல் ஃப்ளைட் மாதிரியே அப்படியே செய்திருக்கீங்க பாருங்க. தம்பி வணக்கம். நீங்களும் செய்தது இது என்னது? இது அங்கே திணிவு அளவுக்கு இலவாக செய்தது. இது நீர் உள்ளுக்குள்ள நீர் காத்தில்ல நீர் இருக்கு. அது நாங்கள் வரி இருக்காது அமுகம் காரணமாக நிறைய அளக்கலாம். ஒரு ஆண்டு நிறா வந்து அடுத்தவரா அப்ப நிறைய ஒரு ககரி பாப்போம். எத்தனை கிலோ இருக்கு? எத்தனை கிலோ காட்டுதான்? 85 அப்ப கூடிட்டு நம்ம நிறைய என்ன. சரி, இந்த இடத்துல வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. கீழ்மாடியில் ஒரு ஐசிடி ஸ்டூடெண்ட் சொல்லி இருக்கு. இதில் வந்து வெல்கம் சொல்லி போட்டுறாங்க. இங்கே பாருங்க. ஐசிடி கண்காட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். பாருங்க ஷர்ட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாம் பொலி கொடுத்துருக்கு. வணக்கம். வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து. வணக்கம். இது என்ன செய்திருக்கிறீங்க? இது என்ன? ஆட்டோமேட்டிக் ரெயின் டிடெக்டர் சிஸ்டம். இது வந்து தண்ணி வடைக்குள்ள கொடி உள்ளுக்க போகும். தண்ணி இல்லாம போயக்குள்ள கொடி வழியில வரும். இந்த ப்ரொஜெக்டால என்ன யூஸ் பண்றாங்களுக்கு, நாங்க கொடியில உடுப்ப காய போட்டு வெளியில எங்கேயா போனாலும் அவசரமா அங்கேயா போயக்குள்ள மற்றது வீட்டை விட்டு வெளியில வரைக்குள்ள விட்டு வெளியில வந்து எடுக்கிறதுக்குள்ள உடுப்ப நினைஞ்சிடும். இந்த ப்ரொஜெக்ட் நாங்க செஞ்சு வச்சோம்டா தண்ணி பட்ட உடனேயே கொடி உள்ளுக்க போயிடும். கொடி உள்ளுக்க போயிடுச்சுன்னா துணி நினையாது. மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு தண்ணி காஞ்சிடும். தண்ணி காயக்குள்ள கொடி திருப்பி வெளியில வரும். அப்ப எங்கட வேலையை வந்து நீங்க சோமாக்கி இருக்கிறீங்க. கஷ்டப்படணும், மழை வந்துடும், இப்ப எப்படி படுக்கிறனா நீ எப்படி சோமா செய்த என்னென்ன மாதிரி பொருட்கள் தேவைப்பட்ட உங்களுக்கு செய்யறதுக்கு? இது வந்து ரெயின் ட்ராப் சிஸ்டம், ரெயின் ட்ராப் சென்சரும் ஆர்டினோ யூனோவும் சர்வோ மோட்டர் 2 மோட்டர். எவ்வளவு நாள் உங்களுக்கு தேவைப்பட்ட செய்யறதுக்கு? இது வந்து எங்களுக்கு ஸ்கூலால தான் ஸ்பான்சர் பண்ணவ. அப்ப சாமான் வந்து நாங்க செய்யறதுக்கு 2 டேஸ் எடுத்தது. 2 டேஸ் எடுத்து அப்படியே போய் கொண்டு இருக்கோம். இதை நாங்க ஃபேக்டரிஸ் வழியாகவும் ஹாஸ்பிட்டல் வழியாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபேக்டரிஸ் வழியா இதுக்கு பின்னாடி ஒரு சாமானை வச்சுக்கிட்டா அதை கொண்டு போவோம் ஒவ்வொரு இடங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் வழியா பேஷண்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஐஆர் சென்சர்ன்ற வந்து ஒயிட் என்ன கலரையும் டிடெக்ட் ஆகும். பிளாக் வந்து இதுக்கு எதிரான சென்சிட்டிவ். இதுக்கு சென்சர் இதில் சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னலை பிளாக் வந்து திருப்பி கொடுக்காட்டிக்கு இதுக்கு திருப்பி வராட்டிக்கு அது டிடெக்ட் ஆகாது. அப்போ இந்த பிளாக் லைனுக்கு வரைக்குள்ள சென்சர் ஒர்க் ஆக போகுது. அப்போக்குள்ள இந்த மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுது. பின்னுக்கு முன்னுக்கு திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கல நடுவுக்குள்ளேயே நிற்கிது. அப்போ இந்த ரவுண்டுக்குள்ளேயே ஓடிக்கொண்டு வரும். வேற கலரும் பயன்படுது. என்ன செய்திருக்கீங்க கண்காட்சி? என்னது இது? வந்து அல்ட்ராசவுண்ட் சாரி சூப்பர் மேரியோ கேம். இது LCD டிஸ்ப்ளே. இது ஜாய்ஸ்டிக். இதை அப்படி செய்யக்கே கேம் ஸ்டார்ட் ஆயிடும். இதை அப்படி ஜம்ப் பண்ணி விளையாடுறது. அடேடா, இந்த பட்டினால் அமர்த்தினா அது அவர் வந்து என்ன ஜம்ப் பண்ணி அப்படி செய்யும். நீங்களும் செய்த? நீங்கள் அவர் ஒரு படியோட செஞ்சவரா?
எவ்வளோ என்னென்ன பொருட்கள் தேவைப்பட்டதுக்கு என்னென்ன தேவை? இது வந்து சர்வர் மோட்டார் வந்து அப்படி கொழு வைக்க கார் எப்படி கார் வைக்க அது சென்ஸ் பண்ணி கதவு திறக்கும் உள்ளுக்க போன பிறகு க்ளோஸ் பண்ணும். இப்போ வாகனம் என்னது இது வந்தோடனே திறக்குமா? ஓ இதுல இந்த சென்சருக்கு முன்னாடி இந்த சென்சர் வந்து இதுல வாகனம் வந்தோடனே பிடிக்கும் என்ன? நான் இந்த கிட்ட கையை கிட்ட திறக்குது. நீங்களும் சேர்ந்து நீங்கள் சரி சரி. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் ரமேஷ் சாரோன். நான் ஆனக்கோட்டையிலேருந்து வருகின்றேன். அப்படியா? என்ன செய்திருக்கீங்க? என்ன நான் செஞ்சது ரியல் டைம் ஆல்கஹால் டிடெக்ஷன் சிஸ்டம். சரியா? இதுக்காக நான் யூஸ் பண்ண சாமான் ஆர்டினோ யூனோ. இந்த ஆர்டினோ யூனோன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் சார். இதை நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுலையும் எளிதாக பயன்படுத்தலாம். இதோட யூசேஜ் வந்து இது ஒரு உள்ளிட பெறுதல், வெளியீடு வழங்குதல், மென்பொருள் உருவாக்கல் திட்டம், இந்த ப்ராஜெக்ட் கிரியேஷன், அதெல்லாம் இதோட கோடிங் வந்து C++ அடிப்படையான ஐடி, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் மூலம் இது கோடிங் கொடுக்கப்படும் சார். சரியா? இது 12 வாட் ரிலே. இந்த 12 வாட் ரிலே வந்து சார் 12 வாட் ரிலே வந்து லோ வோல்டேஜ் சிக்னலேருந்து ஹை வோல்டேஜ் பவரை கிரியேட் பண்ணும் சார். இது கியர் மோட்டர் அண்ட் வீல். இந்த கியர் மோட்டர் அண்ட் வீல் வந்து இன்ஜினுக்கு பதிலாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது MQ3 சென்சார். இந்த MQ3 சென்சாரை நாங்கள் ஆல்கஹால் சென்சார்னுவோம். இந்த ஆல்கஹால் டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இது ஒரு மலிவான திறன்நுட்பத்தை கொண்டது சார். இதை காட்டில் ஆல்கஹாலை சரிவாக தனியாக கண்டுபிடிச்சி டிடெக்ட் பண்ணும். இந்த ஆல்கஹால் டிடெக்ஷனில் இப்போ நம்ம இந்த ஆல்கஹாலை ப்ரெஸ் பண்ணால் சார் ஆல்கஹால் இது. இந்த ஆல்கஹாலை இப்போ நாங்கள் இதில் ஸ்மெல் டிடெக்ட் பண்ண விட்டால் இங்கே வீல் ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும் சார். நாங்கள் அந்த ஸ்மெல் போனாலும் ஒரு டைம் டிலே இருக்குது சார். அந்த டைம் டிலே முடிஞ்சால் தான் இது ஒர்க் ஆகும். இதை நான் க்ரியேட் பண்ண மெயின் ரீசன் இதால் நிறைய இந்த ட்ரங்க் பண்ணிட்டு நிறைய பேர் வாகனம் மட்டும் செத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்ட்டு இன்னொரு ஜெனரேஷன் இப்படி ஒரு ட்ரங்க் பண்ணிட்டு வாகனங்கள் ஓட்டக்கூடாதுன்ற உள்நோக்கத்தோட நான் இது செஞ்சினான் சார். நீங்க தான் செய்தீங்களா? ஓன் சார். இந்த விஷயம் செய்யணும் யோசனை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. இப்படி ஒரு வாகனங்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்ட்டு இந்த ஸ்கூலில் இப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நான் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து ஒரே நெட்டில் இந்த விஷயமா தான் செய்வேன். இந்த விஷயம் பற்றி எனக்கு யோசனை வந்துச்சு. இதை பற்றி நான் சர்ச் பண்ணி இதோட கோடிங் நிறைய வந்துச்சு. அதே நான் யூஸ் பண்ண பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் ப்ரைஸ் ஆக்கி இதை நான் கோடிங் கொடுத்து கிரியேட் பண்ணேன் சார். எவ்வளோ நாள் தேவைப்படும் உங்களுக்கு செய்யறதுக்கு? இது கடந்த நாள் இல்லை சார், 2 வீக்ஸ் தான் எடுத்தது எனக்கு. 2 வீக்ஸ் தான். நன்றி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். வணக்கம். என்னப்பா செய்திருக்கிறீங்க? என்னது இது? இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட். இதுல வந்து ஐஆர் சென்சர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளால கார் போயிருக்க மட்டும்தான் இந்த லைட் தெரியும். இப்போ கார் இதுக்குள்ள ஒன்றும் போயிடலன்னா லைட் தெரியாது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் எல்லாம் எப்போவுமே எரிஞ்சோடே இருக்கிறது. கார் போகிற டைமில் எரியறதுனால நிறைய கரண்ட் வேஸ்ட் ஆகுது. இப்போ நாங்கள் கார் போயிருக்க மட்டும் இப்படி லைட் எரிஞ்சோன்னா நாங்கள் நிறைய கரண்ட்டை சேவ் பண்ண போய் மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ரோட்டில் வந்து லைட் எரிஞ்சோடே இருக்குது. இப்போ நான் இந்த வாகனம் கிட்ட வரையக்க லைட் எரியும், கடந்து போய்க்க நின்றுடும். அப்போ மின்சாரத்தை வந்து சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியா? உங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற உங்களுக்கு ஒரு ஆசை வந்து இல்லாட்டி என்ன செய்யணும்ன்ற? நான் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். வாழ்த்துக்களா. தம்பி வணக்கம். வணக்கம். இந்த கண்காட்சிக்கு என்ன தொழிற்பாடு செய்திருக்கிறீங்க? என்னது இது? நான் வந்து மீனுக்கு நாங்க வீட்டை இல்லாட்டியும் மீனுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேஸ் போடுற மாதிரி செய்திருக்கோம். இது வந்து நான் ஆர்டினோ போட்டையும் சேமோ மோட்டரையும் வச்சு செய்திருக்கிறேன். சேமோ மோட்டர் சுத்தைகளை ஆட்டோமேட்டிக்காவே இந்த டப்பா சுத்த இஞ்சால ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைகளால கீழே மேஸ் விழும். நான் கூட மேஸ் வந்துட்டுன்றதுக்காக வேண்டி நெட் போட்டு வச்சிருக்கேன். இப்ப நான் போட்டுக்கிறேன். இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி 10 செகண்ட் ஒருக்கா வேலை செய்யற மாதிரி செய்திருக்கேன். நாங்க ஒரிஜினலா செய்யறதுல வந்து காலமே பின்னேறா போடுற மாதிரி செய்யறோம். இப்படி சுத்திகளை வந்து மேட்ச் பண்ணும்.
இது என்னது இதுவும் கூடயா? இது வந்து என்னதான் மழை வந்துச்சுன்னா அலர்ட் தர மாதிரி செய்திருக்கேன். மழை வந்தா அலர்ட். மழை வந்தா அலர்ட் தரும். வாவ். இது வந்து மழை வந்த உடனே இந்த லைட் எரியும், பசர் அடிக்கும். பசர் அடிக்க நாங்க வீட்டுக்குள்ள இருந்தா மழை வரவே தெரியாது. அதனால இது செய்யறதுக்கு நாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியால வந்து பஸ்ஸர் அடிக்கல வீட்டுக்குள்ள இருந்து வெளியால வந்து துணி மோட்டர் பைக் போன்றவற்றை எடுத்து விடலாம். அதுக்கு இப்ப மழை வந்து இந்த இடத்துல மழை துணி பட்ட உடனே பஸ்ஸர் அடிக்குது. பஸ்ஸர் அடிக்குமா? லைட்டும் வந்து அப்பதான் எரியுமா? லைட் அப்பதான் எரியும். அப்பதான் எரியுமா? நான் துடைச்சி காட்டுறேன். சரி சரி. துடைச்சி காட்டு. இந்த தண்ணி குறையல கரண்ட் காலத்துல நின்று இங்க லைட் குறையுது. லைட் குறையுது என்ன வெளிச்சம்? லைட் குறையுது. இப்ப நீங்க ஸ்ப்ரே அடிச்சோட கூடுமா? அடிங்க ஸ்ப்ரே அடிங்க. நல்லா இருக்கு. என்னட்டு இப்ப உங்களுக்கு இப்படி செய்யணும் வர யோசனை வந்த உங்களுக்கு? இது வந்து நாங்க என்ன சொல்ல மழை வந்தா நாங்க எல்லாம் நினைக்கிறது தானே, அது சில பேருக்கு அப்படி நடக்கிறதுனால செய்யுது. எவ்வளவு நாள் தேவை உங்களுக்கு? எவ்வளவு நாள் காலம் எடுத்து செய்யறதுக்கு? இதுக்கு 2-3 நாள் தான் எடுக்கும். 2 நாள் தான். நன்றியா. இது ஆட்டோமேட்டிக் டிஸ்டன்ஸ் கால்குலேட்டர். இது நாங்க ஒரு டிஸ்டன்ஸை காட்டினா அந்த அளவு டிஸ்டன்ஸ்ல நிற்கும். இது சைவர்ல நிக்குது. நாங்க இந்த அளவு டிஸ்டன்ஸ் காட்டினா இந்த அளவு டிஸ்டன்ஸ்ல நிற்கும். அதனால நான் காருக்கு முன்னாடி இதை பூட்டினா இந்த டிஸ்டன்ஸை காட்டு. இன்னொரு காருக்கு முன்னாடி நின்றா அந்த விபத்துகள் எதுவும் குறைக்கப்படுகிறது. இதுல அடுத்த இது ஆட்டோமேட்டிக் செக்யூரிட்டி ஃபார்ம். இதுல ஆடு மாடுகள் உள்ள போனா சத்தம் அடி அலாரம் அடிக்கும். இதால நாங்க ஃபைட் சேதங்களையும் குறைத்துக் கொள்ளலாம். இந்த வன்னி வழிய இதுகள் கரண்ட் கம்பிகள் கொடுத்ததுனால பல மிருகங்கள் சேதமடையுது. அதனால நாங்க இந்த சென்சாரை வச்சு செய்திருக்கோம். அதனால இப்ப இந்த ஃபார்முக்குள்ளேயோ தோட்டத்துக்குள்ளேயோ இந்த மிருகம் வந்த உடனே சத்தம் கேட்கும். இதுல நாங்க அல்ட்ராசோனிக் சென்சார் 4 ஆர்டினோ யூனோ போர்ட் 1 பயன்படுத்துறோம். பஸ்ஸரும் பயன்படுத்துறோம். இது பிளாஸ்டிக் கண்டறியாதாக்கள் பயன்படுத்துறது. இது யாரு முன்னால வந்தா சவுண்ட் போடும். என்ன ஆட்கள் வந்தா சத்தம் கேட்கும். தடயங்கள் வந்தா சத்தம் போடும். நடந்து போயிருக்க இப்ப மெர மோலடி ஆட்களை வந்தா சத்தம் கேட்கும். நீங்களா செய்த நீங்க எது சொன்னீங்க? ஆர்டினோ யூனோ போர்ட், அல்ட்ராசோனிக் சென்சார், பஸர், லைட், பிளட் போட்டு பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மோஷன் டிடெக்டர். இது வந்து இப்போ நாங்கள் பொதுவாக வீடுகளில் பயன்படுத்துகிறோம்டா. நாங்கள் இப்போ கரண்ட்டை மிச்சப்படுத்துறதுக்காண்டி ஒரு இந்த சென்சார் பயன்படுத்தி இப்போ ஒரு ஆள் போயக்க மட்டும் லைட் எரியிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. நான் வந்து செஞ்சுருக்கிறேன் என்னடா, இப்போ இரவிலையோ இல்லாட்டி திருடன் யாராவது இரவில் வரையக இந்த சென்சார் வந்து அதை டிடெக்ட் பண்ணி இந்த ஆர்டினோ யூனோ போர்ட்டுக்கு கொமெண்ட் போயேக்க அந்த கொமெண்ட் படி தான் இந்த லைட் இயங்க போகுது. இந்த சென்சார் வந்து ஒரு அசைவை டிடெக்ட் பண்ணும். ஒரு திருடண்ட அசைவையோ இதோ டிடெக்ட் பண்ணேக்க இந்த லைட் இருக்கா ஃப்ளாஷ் ஆகும். அந்த ஃப்ளாஷில் இப்போ திருடன் நினைக்கலாம் அந்த லைட் ஆன் பண்ணேக்க இல்லை திருடன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதாவோ வீடியோ எடுக்கிறதாவோ நினச்சி திருடன் போயிடலாம். அதுக்காக தான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இரவு நேரத்தில் கல்லன் வந்தோடனே இந்த லைட் வந்து ஃப்ளாஷ் பண்ணி திருடனை இந்த வெரைட்டுற மாதிரி நீங்களா செய்த நீங்க இது நாங்களா தான் ஏற்றுவோம். இது வந்து முக்கியமாக ஜூனோ போர்ட், இது வந்து ரிலே மாடியூல், மற்றது இது பஸர், இது வந்து ஐஆர் சென்சார். இவ்வளோத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி டிடெக்டர். இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு வெப்பநிலையை இனங்காண்றதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இதை இப்போ பொதுவாக ஹீட் கொடுக்க டிஸ்பிளேல இந்த வெப்பநிலையை கூடி கொண்டு போவோம். இதை நாங்கள் இப்போ வேறு இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம்டா. இப்போ நாங்கள் இப்போ பொதுவாக லேப்டாப் பொதுவாக பயன்படுத்திக்க ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகினோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேன் ஒன்று சுற்றுது லேப்டாப்புக்கு. அதே மாதிரி தான் இதுவும் ஹீட் ஆகிக்க நாங்கள் வேணுமெண்டா ஒரு ஃபேன் ஒன்றை இதில் செட் பண்ணலாம்.
செட் பண்ணினா ஹீட் ஆக ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வரும். ஃபேன் வந்து வரையில ஃபேன் வந்துச்சுன்னா அந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காண்டி ஃபேன் செட் பண்ணலாம். இதுக்கான ஹீட் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல தெரியும் முழுக்களும் ஹீட் கூடுறது இல்லாதே. இது வந்து ஆட்டோமேட்டிக் செக்யூரிட்டி அலார்ம் சிஸ்டம். வந்து ஃபயர் வந்தேன்னா அதை டிடெக்ட் பண்ணி எல்இடி ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஐஆர் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கு. ஐஆர் சென்சர் வந்து ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ஒர்க் ஆகும். இப்போ என்ன வெளியால் என்ன அடுப்பு நெருப்பு ஏதாவது எல்லாம் அடிக்கும் அப்படியா? அந்த லைட் எரியுது என்ன லைட் எரியுது. இது வந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் சிஸ்டம். இதில் வந்து நான் பயன்படுத்தின பொருள் வந்து சென்சார், ரிலே, 3.7 பேட்டரி, அப்புறம் உள்ளுக்கு வந்து மினி வாட்டர் பம்ப் இருக்கு. இதில் வந்து இந்த சென்சருக்கு நேரம் இந்த கப்பை எடுத்துக்கொண்டு வச்சா தண்ணி வரும். சென்சரை கொஞ்சம் கீழே கப்பை எடுத்தா தண்ணி வராது. இப்போ நாங்கள் இப்போ தண்ணி இல்லைன்னு சொன்ன டேங்க்னு சொன்னால் தண்ணி குடிக்க போகிறோம்னா இந்த சிந்தனை கிட்ட கொண்டு தான் தண்ணி வரும். எஸ். நான் எடுத்தா நிற்குமா? எடுத்த வழியாக எடுத்தா நிற்குமா? வடிவா வச்சுட்டு இதில் வந்து சென்சர்லாம் வந்து நிறைய வகை இருக்கு. அதில் நான் வந்து ஐஆர் சென்சர் தான் பயன்படுத்தினேன். அதோட இந்த சென்சர் பயன்பாடு வந்து ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணும். அதோட இந்த ரிலே வந்து உள்ளுக்குள்ள மோட்டர் இருக்கணும். மோட்டரை விட பேட்டரியில கூட பவர்னா குறைச்சி அந்த சரிசமனா அந்த பேட்டரிக்கும் மோட்டருக்கும் கொடுக்கும் பவரை. இதே மாதிரி செட்டப் தான் ஹோட்டல் வழியில் வேற எங்கேயாவது ஹோட்டல் வழியில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் சிரமதானம் ஒன்று செய்கிறோம்டா, அந்த சிரமதானத்தில் அழுக்கு கையால் வந்து பெப்பை துறப்பம் இல்லை. அப்போ அந்த பெப்பில் எங்களோட அழுக்குகள் எல்லாம் அந்த பெப்பில் படிஞ்சிடும். அப்போ இன்னொரு அழுக்கொன்னும் இல்லை. இன்னொரு ஆள் வந்து துறக்கலாம் வந்து பெப்பில் வச்ச கையில் அழுக்கு வரும். அதுக்காண்டி இந்த செட்டப் பண்ணி இருக்கு. ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டமா? ஆடியோ ஜூனா மோட்டர், செர்வோ மோட்டர். இதில் அல்ட்ராசோனிக் சென்சார் ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணி ஒரு மனிதன் வரேன்னா நான் விரைக்கில் கதவு திறக்கிற மாதிரி அப்படி என்னடா இது? அதில் ஓஎல்டி டிஸ்பிளேன்னு ஒரு டிஸ்பிளே நாங்கள் அதில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமிங்கை நீங்களே பண்ணலாம். உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது ஃபோட்டோ இல்லாட்டி இந்த அனிமேஷன் ஏதாவது செய்யணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான இது என்னதுக்கு பயன்படுத்துகிறோம்? என்னதுக்கு செய்யணும்? வடிவுக்காண்டி சின்ன பிள்ளைகளுக்கு தொழிற்பாடு என்ன? இதால் ஆக்சிடென்ட்டை தவிர்த்து கொள்ள முடியும். விபத்தை தவிர்த்து கொள்ளலாமே. என்னது சில கார் லைன் என்னது? வந்து நீங்க ஒரு படத்தை இன்புட் பண்ணீங்களா, அந்த படம் வந்து தெரியும். இப்போ நீங்கள் இதில் இந்த படத்தை நீங்கள் கீழே அப்படியா? இதில் லெஃப்ட்லேருந்து இது கனெக்ஷன் கொடுத்து இதில் கொடுக்க லெஃப்ட்லேருந்து படத்தை கனெக்ட் பண்ணினா அந்த படம் இதில் கீழே படம் என்னத்தில் கீழ்றது? என்ன சீட்டில் வெள்ளை சீட்டில் ஆட்டோமேட்டிக் ரயில்வே கேட் க்ளோசிங். இதுக்கு நாங்கள் ஒரு சென்சரும் ஒரு ஆர்டினோ யூனோவும் 2 சேவை மோட்டரும் ஜாயாக பயன்படுத்திக்கிறோம். இதில் இந்த பயன் என்னென்னா இந்தியாவில் வர அசைவை காட்டி அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கு கனெக்ஷனை பார்த்து இதை அலர்ட் பண்ணி இது அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். இப்போ நான் ட்ரெயினை விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சென்சர் பார்த்து அலர்ட் பண்ணி
ரெயின் வரையக்க அந்த பாதையை வந்து மூடிக்கொள்ளும் என்ன வாகனங்கள் போவாங்க என்ன நீங்களா செய்த நீங்கள் என்ன என்னோட ஐடியா வந்து அப்படி செய்யணும் உங்களுக்கு எவ்வளோ நாள் உங்களுக்கு காலப்போது தேவைப்பட்டு செய்கிறது முன்னாள் செய்வீங்க நன்றி கார் பார்க்கிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கார் பார்க்கிங் சிஸ்டம் இந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து 4 கார் விடக்கூடிய மாதிரி இடம் இருக்குது. அப்போ 4 கார் தான் விடலாம். 5வது ஒரு கார் இங்கேருந்து விரையலாம். இப்போ முதலாவது கார் இங்கேருந்து வரப்போகுது. கேட் திறந்து உள்ளுக்கு விடும். இப்போ இங்கே ஒரு கார் போட்டுது. இப்போ டிஸ்பிளேல காட்டும் ஒரு கார் போட்டுது. இன்னும் 3 தான் விடலாம். 2வது கார் இந்த டிஸ்பிளேல மாறுது 2 கார் தான் இன்னும் பார்க் பண்ணலாம். இனி 4 கார் போயிட்டு இனி 5வது ஒரு கார் வரும். இந்த கேட் திறக்காதே இருந்தாங்க. பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கு. இந்த கார் கிட்ட வந்தாலும் இது வந்து கேட் திறக்காத என்ன ஏன்னா வந்து பார்க்கிங் ஃபுல்லாக ஆயிட்டு. நீங்களா செய்த சாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது ஆட்டோமேட்டிக் சென்சார். இதுல நாங்க நைட் டைம்ல தூங்கும்போது படியில இந்த கண்ணாடி பொருட்கள் விழுந்தாங்க கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக உருவாக்கப்பட்டது சென்சார் லைட். இது நாங்க அந்த சென்சாரை தாண்டின உடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் ஒன் ஆயிடும். அதுக்கு பிறகு நான் விளையோட ஆட்டோமேட்டிக்கா 100 வீதம். இப்போ நாங்கள் வந்து இதில் படியால் இறங்கிக்க லைட் ஆட்டோமேட்டிக்காக எரியும். அப்புறம் இறங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன திருப்பி மீண்டும் மேலே ஏற போயிங்கன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் ஆகி மேலே ஏறிவிடும். விளையாடுனா ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடும். இதில் நீங்கள் கரண்டே ஸ்தாபிக்கலாம். அதோட பள்ளிக்கூடம் எல்லாம் கிடைக்கும். இந்த பயன்பாடு என்ன நீங்கள் இதெல்லாம் உங்களை பணங்கள் நகைகளை பாதுகாக்கலாம். திருடங்கள் வந்தால் இது ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் ஆகும். திருடன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக சென்சார் லைட் எடுத்து படியில லைட் எரிய வழிகட்டுங்க. நாங்கள் எச்சரிக்கை ஆகுங்க. மற்ற இப்போ ஒரு மின்சாரத்தை சேமிக்கலாம் தானே லைட் நிற்கிறா என்ன மின்சாரத்துக்கு கம்மி தான் தேவை. குறைவான மின்சாரத்தை கொடுத்தாலும் வேலை செய்யும். வணக்கம். நான் இந்த செயற்பாடு என்ன சொல்லுங்க. இது வந்து ஆக்களை ஃபாலோ பண்ணி போகிற கார். இது வந்து நான் ஓடினோ மற்ற லித்தியம் அயன் பேட்டரி 2 IR சென்சர் மற்ற அல்ட்ராசோனிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இப்போ ஒரு ஹியூமன்ஸை கண்டா இப்போ 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஆக்களை ஃபாலோ பண்ணி இப்போ இது வந்து இப்போ நாங்கள் இங்கே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம்னா ஹியூமன்ஸ் இந்த எனர்ஜி தேவைப்படாது. மற்ற இது ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் கொண்டு மாதிரி செய்யலாம். மற்ற இப்போ என்ன ஆக்சிடென்ட் எல்லாம் தவிர்க்கப்படும். இதனால் என்ன ஃபியூச்சரில் நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இந்த அல்ட்ராசோனிக் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹவுஸ். இந்த ஸ்மார்ட் ஹவுஸ்ல நாங்கள் இப்போ நிறைய சென்சர்ஸை யூஸ் பண்ணி எங்களோட வீடை வந்து நாங்கள் செய்கிற வேலைஸில் அதெல்லாம் இலவாகிருக்கிறோம். இப்போ இதில் நாங்கள் இப்போல்லாம் பூட்டுகளெல்லாம் பாவிச்சா பூட்டுகளெல்லாம் சிம்பிளாக உடைக்கிறாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் பாவிக்க இந்த இப்போ பூட்டுகள் உடைக்கிறதெல்லாம் இது கோடுகள் மாற்றுறதோ அல்லது பாஸ்வேர்ட் மாற்றுறதெல்லாம் கஷ்டம். நார்மலாக இதில் பாஸ்வேர்ட் உடைக்கிறது கஷ்டம். இப்போ நாங்கள் இதில் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்டா ஓப்பன் ஆகிறோம். அப்படி ஓப்பன் ஆகினதுன்னா கதவை பூட்டணும்னு அவசியப்படுத்தவில்லை. அதுவாகவே 10 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆரம்பிச்சு. இப்போ நாங்கள் நார்மலாக ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா இரவில் லைட் எரியும். அதுக்கு நாங்கள் மேனுவலாக போய் சுவிட்ச் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்க மாட்டோம். இரவாயிரம் ஆட்டோமேட்டிக்காகவே லைட் எரியிற மாதிரி இருக்கும். இரவாயிரம் இப்போ அதை விட இப்போ நாங்கள் நார்மலாக வேறு வேலை செய்யணும் கேட்க திடீர்னு மழை உடுப்பு காய விட்டுப்போம். மழை பெய்யும். அப்போ உடுப்பு காய மழை பெஞ்சதுன்னா என்ன செய்யும்? உடுப்பு நினைஞ்சிடும். அப்போ நாங்கள் வேறு வேலை செய்யணும் விட்டு வந்து எடுக்கலாம் உடுப்பு. அப்போ அப்படியே அந்த இப்படி ஒரு சிஸ்டம் செய்யணும்னா மழை பெய்ய உடனே உடுப்பு உள்ளுக்கு போயிடும். திருப்ப வெய்ய வச்சோடனே திரும்ப வெளியில வந்துடும். அப்படி வந்து மழை துணி பட்டோன்னா உள்ளுக்கு போயிடும். பிறகு மழை நின்றா வெயில் அதை விட இப்போ இதில் சோலார் ட்ராக்கிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் வெயில் இப்போ நாங்கள் நார்மலாக சோலார் ஒன்றை போட்டுருவோம்டா வீட்டுக்கு கூரையில் 100 கரை இல்லை 2 கரைக்கு மூடும். 2 கரைக்கு மூட்டுறது செலவு கூட முடியும். இது இப்போ ஒரு பேனல் கொஞ்சம் பேனல் போட்டாலும் இதில் இப்படி ஒரு சில போடைக்க காலமேலேருந்து இரவு வரைக்கும் எவ்வளோ வெயில் உச்சமாக எடுக்கணுமோ அவ்வளோ வெயிலும் எடுக்க முடியாது. எந்த இடத்துல அதிக வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்த நாங்கள் கேப்சர் பண்ணி எடுக்க முடியும்.
இந்த இடத்துல கூடுதலாக சூரிய இடம் போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன். அதை விட நாங்கள் ப்ளூடூத் கண்ட்ரோலில் லைட் செய்து வச்சுருக்கோம். ப்ளூடூத்தில் லைட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்படி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நாங்கள் ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணி லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். லைட் ஆன் ஆகும். இந்த லைட் எரியுது இல்லை? இல்லை, இந்த லைட் வீட்டு லைட் எல்லாம் எரியுது. இப்போ நீங்கள் வெளியால் நின்றாலும் வந்து ஒன் பண்ணலாமா? வெளியால் இப்போ ப்ளூடூத் நாங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் தூரம் தான் எடுக்கும். ஆனால் இதில் ஜிஎஸ்எம் மொடியூல் ஒன்று இருக்குது, வைஃபை மொடியூல். அந்த வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தால் இலங்கையில் இல்லை உலகத்தில் எங்கே நின்றாலும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண மாதிரி. இந்த வைஃபை மொடியூல் உண்டு, ஜிஎஸ்எம் மொடியூல் உண்டு. அது பாவிச்சோம்னா எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நாங்கள் சும்மா மினியேச்சராக செய்கிறபடியாக நாங்கள் ப்ளூடூத் மொடியூல் பாவிச்சு சும்மா ஆக்களை விளங்கப்படுத்துறதை காட்டியிருக்கோம். அவ்வளோ இங்கிலீஷ். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ காலம் தேவைப்படுது செய்யறதுக்கு? 1 வீக். இப்போ நீங்களா யோசிச்சு செய்தீங்களா? இன்னும் நான் இப்போ யோசிச்சேன் சில எங்களை இப்போ வீட்டை நடக்கிற பிரச்சனைகள், சில இருக்கிற பிரச்சனைகள் அதுகளை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்க கேட்கதான் இப்படி ஐடியா கொஞ்சம் வந்து ஐடியா வந்து. நீங்கள் எந்த ஸ்கூல்? இந்த ஸ்கூலா? இந்த ஸ்கூல். எத்தனை ஆமாண்டு? நான் A level 26. A level. வாழ்த்துக்களா நீங்கள் யோசிச்சு செய்யறது. வணக்கம். இது என்னென்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் டேப். இது இந்த ப்ராஜெக்ட் ஆனது எங்களோட கண்ட்ரி என்ன ஸ்கூல் மற்றும் ஹாஸ்பிட்டல் மற்றது ஒர்க் பிளேஸ் மற்றது ஏர்போர்ட் போன்ற இடங்களில் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்களோட கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நீங்கள் அநேகமாக இந்த ப்ராஜெக்டை கண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்கூலில் சொல்கிறேன். ஸ்கூலில் நாங்கள் சிரமமான செய்வோம், சாப்பிடுவோம், இன்னும் பல வேலைகள் செய்வோம். அதன்போது 2 கைகளும் அழுக்காயிடும். அதன்போது அந்த அழுக்கானவர் அந்த டெப்பை தொடும்போது அந்த அழுக்கு அந்த டெப்பிலே பட வேண்டி அந்த அழுக்கு டெப்பில் இருக்க வேண்டி நேரிடும். இப்போ அழுக்கில்லாத இன்னொரு நபர் வந்து அந்த டெப்பை தொடும்போது அவருக்கு அந்த ஏற்கனவே அந்த டெப்பை தொட்ட நபரின் அழுக்கு அவர் கையில் பட வேண்டி வரும். இதனால் சுற்றுப்புறமும் அழுக்கு அடையக்கூடும் மற்றும் அந்த நபர் அந்த டெப்பை மீண்டும் யூஸ் பண்ண அவர்கிட்ட மனவழிச்சிக்கு உட்படுவார், அரியணமாக இருக்கென்று கருதப்படுவார். ஆகவே இந்த ப்ராஜெக்டின் ஊடாக அந்த நபரானவர் கை கழுவும் போது அவர்கிட்ட கையை நீட்டும் போது இந்த IR சென்சரானது டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணியை தரும். அதன்போது டெப்பும் ஊத்தையாகாது, சுற்றுப்புறமும் நீட்டாக இருக்கும். அதன்போது அந்த நபரும் இது போன்ற பல நபர்கள் டெப்பை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி. என்ன சொல்லுங்க, உங்களோட செயற்பாடு என்ன செய்திருக்கிறீங்க? நான் வந்து ரேடர் செய்திருக்கிறேன். இந்த ரேடர் வந்து முன்னால் ஒரு ஒப்ஜெக்டை பார்க்குறது தான் இந்த ஒர்க்கு. முன்னால் ஒரு ஒப்ஜெக்ட் ட்ராக் பண்ணி சென்றால் இந்த டிஸ்பிளேயில் காட்டும். ஆனால் மெயினாக இதை வச்சு செய்யணும்னா நாடுகளுக்கு இடையில் போர் நடக்கும். இப்படி போர் நடக்க வந்து எங்கள் நாடுகள் விமானங்கள் வரும், குண்டுகள் போடுவாங்க, இதை செய்வாங்க. அப்படி குண்டுகள் போட்டாங்க சேதமாயிடும். அப்படி சேதமாகக்கூடாதுன்னா இந்த ரேடர் கண்டுபிடிச்சிக்கோம். இந்த ரேடரில் வந்து முன்னால் ஒரு சில பொருட்கள் வந்தால் வெப்சைட்டில் வந்தால் இதை ரெட் கலரில் காட்டும். இந்த ரெட் கலரில் காட்டுற மூலமாக இதில் முன்னால் ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அவங்களும் அந்த ரேடரில் வந்து பெரிய ரேடர்கள் செய்து வச்சுருப்பாங்க. இது வந்து 180 பாகையும் அண்ட் வந்து 40 சென்டிமீட்டருக்கு மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும். ஆனால் அவங்களோட ரேடர் வந்து எத்தனையோ கிலோமீட்டர் மைல்ஸ் கணக்காக ஒர்க் பண்ணும். அதே நேரம் 360 பாகை ஃபுல் எடுத்து கவர் பண்ணக்கூடியது. அதில் ஒரு சின்ன பறந்து வந்தாவோ அதுகளை அந்த ஏவுகணைகள் போய் தாக்காது. அதாவது வந்து பெரிய போர் விமானங்கள் வந்தால் தான் அது வந்து அட்டாக் பண்ணும். போர் விமானம் வந்தோடனே இந்த ரேடரில் எந்த ஒரு சின்ன சிக்னல் போய் அந்த என்ன சொல்லுவாங்க பெரிய அந்த குண்டுகள் இருக்கும் ஏவுகணைகள் எல்லாம் இருக்கிற மிசைலுக்கு போகும். அந்த மிசைலேருந்து சிக்னல் மூலமாக அதில் இருக்கிற ரேடர் வந்து எங்கே எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ அந்த ஜெட் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அந்த ஜெட் எவ்வளோ வேகத்தில் போகுது, எந்த திசையில் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி அதை போய் தாக்கி அடிச்சிடும். தாக்கி அடித்தா நாங்கள் நல்லா இருக்கிறோம். வணக்கம். இது வந்து ப்ளூடூத் கார். இதில் வந்து நாங்கள் இப்போ ஆர்டினோ யூனோ வச்சு நாங்கள் இதை கோடிங் பண்ணி எடுத்துருக்கிறோம். இது வந்து ஃபோனில் ஏற்கனவே ஒரு ஆப்பால் இந்த காரை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கலாம். பேசிக்காக நாங்கள் போக இல்லாத இடத்துல மற்றது நாங்கள் ட்ராவல் பண்ண இல்லாத இடத்துல ஏதாவது இப்போ
பிளேனில் ஏதாவது உள் ஃபங்க்ஷன் ஏதாவது மிஸ் ஆகிட்டுருந்தா அப்படியான இடங்களுக்கு இதை கேமரா வச்சு இந்த காரை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கூட மேனுஃபேக்சரிங்காக இன்னுமே அப்டேட் லெவல் இருக்குது. பட் நாங்கள் ஆர்டினோ யூஸ் பண்ணுறபடியாக அதை நாங்கள் நார்மலாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கோம். இதை பார்த்து சொன்னால் எவ்வளோ பிள்ளைகள் வந்து இந்த இதை கண்காட்சியை வந்து பார்த்து கொண்டு பாருங்க. இப்போ வந்து மேலே தான் வந்து மேல்மாடியில் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது மானிப்பாயிண்டில். இப்போ நாங்கள் வந்து ஏறி பார்க்க போகிறோம். வந்து மேலே வந்து என்னென்ன செய்திருக்குன்னு இதெல்லாம் மேலே பார்க்க போகிறோம். மாங்க வந்து உங்களுக்கு போவோம். பள்ளிக்கூட பிள்ளைகள் மாணிக்க வீடு செய்திருக்கிறேன். வணக்கம். ஒரு டைம் கிளாக் உண்டு. இது என்னதுக்கண்டா இப்போ உலகத்தில் எல்லா நாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டைம் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அதுக்காக நாங்கள் ஒரு மேக்ஸில் ஒரு உலகம் என்ற ரீதியில் இது வடிவமைத்து செஞ்சுருக்கோம். இப்போ 360 பாகை இந்த கோலம் ஒரு 360 பாகை. பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் எடுக்குது. அப்போ அந்த 360 பாகையையும் நாங்கள் 24 மணி நேரம் பிரிக்கிறோம். பிரித்தோம்னா 15 பாகை. 15 பாகை அந்த 360 பாகை இருக்குல்ல கோலத்தை நாங்கள் பிரிக்கிறோம். இப்போ ஒன்றுக்கு 15 பாகை வருது. இப்படி 15 பாகையை எல்லா நாட்டுக்கும் பிரிக்கும். இதில் சர்வதேச திகழ் கோடுன்னு ஒன்று இருக்கு. இந்த கோடு முதல்ல சூரிய ஒளி உச்சம் கொடுக்குற இடம் இந்த இடத்துல. இதை தாண்டி தான் எல்லா இடத்துக்கும் போகும். முதல்ல சூரிய ஒளியை காண்ற நாடு இந்த கீழே கிடக்கு. ஃபிஜின்னு ஒரு நாடு இந்த கீழே கிடக்கு. பூமி எப்படி இப்படிதான் சுற்றுவோம். அதே மாதிரி இந்த டேட் இருக்குது தான். இந்த டேட்டில் இப்போ இங்கே 15ஆம் தேதி என்ன, இந்த இடத்துல 15ஆம் தேதி என்ன, இங்கே 14ஆம் தேதி. ஆனால் டைம் ஒரே இல்லை. இவர் எப்போ சுற்றி முடிகிறாரோ அப்போ தான் இங்கே 15ஆம் தேதி. ஆனால் இங்கே 15ஆம் தேதி, இங்கே 15ஆம் தேதிண்டா இங்கே 14ஆம் தேதி. இவர் சுற்றி முடியத்தான் இந்த நாள் வரும். ஆனால் டைம் மாறாது. எவ்வளோ காலம் தேவைப்படுது செய்யறதுக்கு? ஒரு கிழமை முடிஞ்சது. என்னென்ன பொருட்கள் பாவிச்சிருக்கிறீங்க? வெல்டிங்ஸ், கம்பி, கார்ட்போர்ட், பெயிண்ட். கையில் வச்சு இப்போ வந்து நாங்கள் இது செய்யறதுக்காக வந்து வீட்டு கண்ட்ரோல் டேங்க் இருக்கല്ലോ அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எவ்வளோ தண்ணி இருக்கான்னு தெரியாது எங்களுக்கு. இப்போ வந்து எங்களை வாட்டர் பம்பிலேருந்து தண்ணி எடுத்து இப்போ டேங்க் இருக்கല്ലോ டேங்கில் அந்த சோப்பு லைட் தெரிஞ்சால் அது 25%, வெள்ளை லைட் தெரிஞ்சால் 50%, பச்சை லைட் தெரிஞ்சால் ஃபுல்லாக டேங்கில் தண்ணி அடித்தார். இப்போ நாங்கள் டேங்கில் இப்போ விட்டு பார்த்தா சோப்பு லைட் எரியுது. வெள்ளை லைட் இருக்குது, பச்சை லைட் வந்து அடிக்காது. ஏன்னா பச்சை லைட் தெரியாது. 1 போட்டு வச்சுருவேன். நாங்கள் போட்டிருக்கோம் 9 லைட் போட்டு வச்சு போடுவோம். அதனால் லைட் கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடும், அதை அடிக்காது. என்ன இது செய்திருக்கிறீங்க? என்ன இது? போட்டப்போ கண்ட்ரோல் டேங்கில் கண்ட்ரோல் எவ்வளோ தண்ணி இருக்கான்னு நாங்கள் லைட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டேங்கில் தண்ணி இல்லை, கரண்ட் இல்லையாண்டா லைட் இருக்கல, லைட்டை வச்சே நாங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டேங்கில் தண்ணி இருக்கு. காரணிகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈர் 12 22 24 1 24 4 6 24 ஓர் 24 24 3 8 24 12 24
8324 6424. இது அடுத்த சக்தி மூலம் விளங்குகிறது திரவ அழுத்தத்தின் மூலம். இது நாங்கள் விசையை பயன்படுத்தி குறைய விசையை பயன்படுத்தி இது இயங்குகிறது. நாங்கள் அழுத்தும் போது குறைய விசை, நாங்கள் விராயிக்கும் போது அதிக விசையாக இது பயன்படுத்தப்படுகிறது. இது பயன்படுத்தப்படுற இடங்கள் வாகனங்களை உயர்த்துவதற்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கும் பயன்படும். இது வறண்ட மண்ணா தண்ணி வார மாதிரி, ஈரமான மண்ணா தண்ணி வராம இருக்கிற மாதிரி ஆர்டினோ சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணி ரொம்ப நாள் தேவைப்பட்டேன் செய்யணும். 5 நாள் சாமான் ஸ்கூலால பொருட்கள் இது வந்து அட்ஜெக்டிவ் வகைகள். இது முதலாவதா பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பரேட்டிவ். இதுக்கான விடைகள் வந்து இதில் இருக்கு. 2 நிமிஷம் செட் பண்ணுவான். அதுக்குள்ள நீங்கள் இதை சரியா செஞ்சு முடிச்சா கிஃப்ட் தருவான். தருவீங்க? கிஃப்ட் தருவீங்களா? என்ன கிஃப்ட் தருவீங்க? இது செய்தா என்ன கிஃப்ட் வேணும் அறிவீங்களா? சரி, நன்றியா. செய்திருக்கிறேன், மரப்பலகை வீடுகள் செய்திருக்கிறேன், லைட்ஸ் அதுகள் செய்திருக்கிறீங்க. இது வந்து நூல் சம்பந்தமான செய்திருக்கிறீங்க, வேற எழுதின மாதிரி. இப்போ இந்த புத்தகம் வேறு எழுதினார் அப்படியா? விளங்கல. கோலேந்தி புலவர் நலவன்பாடு வியாசர் மகாபாரத படி, நூலானந்தர் யாழ் நூல் எழுதினார். உமரு புலவர் சீரா புராணத்தை எழுதினார். தொல்காப்பியர் தொல்காப்பியம் எழுதினார். இது என்ன அம்மன் இது என்ன தெரியுது உங்களுடைய உங்களுடைய இது என்ன என்ன தெரியுது பாப்போம். இது 50 காப்பியங்கள். அதில் இது விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம். என்ன மாதிரி இந்த காதில் இருக்கிற தோடு வந்து குண்டலகேசி என்றதை குறிக்கும். இந்த இடுப்பில் இருக்கிறது மணிமுறை என்றதை குறிக்கும். இந்த காலில் இருக்கிற சிலம்பு சிலப்பதிகாரம். இந்த கையில் இருக்கிற இந்த காப்பு வளையாவதியும், இந்த கையில் இந்த கழுத்தில் இருக்கிற சிந்தாம்பு. என்ன தம்பி இது? இது வந்து ஜல்லிக்கட்டு. இது வந்து பழைய காலத்தான். இதெல்லாம் ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு போயினோம். இது வந்து இப்ப இலங்கையிலையும் இந்தியாவிலையும் நடந்துருக்கு. இப்ப இது எல்லாரும் வந்து பார்க்க வருவினோம். ஒவ்வொரு வீரர்களும் தங்களோட திறமையை காட்ட வந்து சண்டை பிடிச்சு கொண்டு போவினோம். இதுல யார் வின் பண்ணினோமோ அவைக்கு இந்த கோல்டன் மெடல் கப்புகள் எல்லாம் கிடைக்கும். படங்கள் ஒட்டி இருக்கிறது இதெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. இது ஒரு வீரர் அவன் திறமையை காட்டுறதுக்கு வந்துட்டு போயிடும். சரி, என்ன தமிழ் மொழியின் இலக்கணம். இது அந்த தமிழ் மொழியின் இலக்கணம். என்னது இது? அந்த தமிழ் மொழியின் இலக்கணம். அந்த சுத்த வந்து கொண்டு இருக்கு. இதில் உருட்டா இந்த இலக்கணங்கள் வந்து கொண்டு இருக்கும். என்ன உங்களுக்கு யார் ஐடியா அந்த இப்படி செய்யணும்? எங்களுக்கு தமிழ் டீச்சர் நடுவில் ஒரு எழுத்து சுத்த இது ஆம்பல், இது ஆட்டம், இது ஆலயம். என்ன தம்பி இது வந்து ஒரு தமிழ் மொழி பழமொழியான ஒரு ஜீவியாகப்பட்டது. இதில் முதலாவதாக அகத்தின் அளவுகள் தெரியும், சிறுதுளி பெறவெல்லாம் அழுகவில்லை பால் உடிக்கும், அடமன் கொடியின் திரண்டால் முடுக்கு, அன்பான சிநேகிதன் ஆபத்தில் அறியலாம், காற்றில் போதே தூத்திக்கொள், சூடு கண்ட பூனை அடுப்பங்கரைய நாடாகும், 5இல் வளையாது 50இல் வளையமோ.
கடல் சிறிதா அலங்காரம் பெறுது ஆழமறியவர் காலை விடாது. யார் இப்போ இப்படி செய்யணும் உங்களுக்கு ஒரு ஐடியா தந்தது? எங்களை தமிழ் டீச்சர். ஏர்போர்ட்டில் பேசஞ்சரை செக் பண்ணுறது, அதில் டூமினல் பில்டிங் இது மக்களை செக் பண்ணுறது. ஏர் டிராஃபிக்கல் கண்ட்ரோல்ண்டா இப்போ ஃப்ளைட் பறந்து கொண்டு போயிருக்க இது அந்த அறிவித்தல் கொடுக்குறது. இது பார்க்கிங் ஏரியாண்டா வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணுறது. கன்வேண்டா ஏரோப்ளேன் வர கேட்க அந்த ரோட். தேங்க்யூ. யார் செய்யணும் உங்களுக்கு ஐடியா தந்தது? என்ன இதை செய்யணும்னு? நானா தான். நீங்களா தான் செய்தீங்க. இது இது என்ன ஏர்போர்ட்ல என்னென்ன இருக்குன்றது அப்படியா? சொல்லு. இது வந்து பண்டைய காலத்துல அரசர் போட்ட கிரவுன்ஸ். அப்படின்னா இது இது கிரீடம். இது வந்து அவேண்ட உடைகள். இது வந்து கத்தி. இது அந்த அந்த இது வந்து இதுல நாடகத்துல இந்த உடை போட்டு இந்த மேக்கப் பண்ணி எல்லாம் நடிக்கலாம். நான் வந்து நாடகத்துல ஒரு பாத்திரம் குள்ளநரி. இது வந்து நாடக ஆசிரியர்கள். இது ஈழத்து வாத்தியாங்க. இது உடுக்கு. இது நியூஸ் பேப்பர் பலூனை ஊதிய நியூஸ் பேப்பரால் ஒட்டினது. இது கிரீடம். இது மத்தளம். இது கடேரம். இது கிரீடம். இது என்ன என்ன சம்பந்தமாக செய்தீங்க? என்ன ராமா? இது வந்து அரசர்கள் பயன்படுத்திய உபகரணங்கள். இது வந்து அபிநயங்கள், அந்த உணர்ச்சி வெளிப்பாடுகள் சொல்லுது. இது வந்து மிருகங்கள் எங்களோட அரசர்கள் வேட்டியான அந்த சம்பந்தமானது. இது வந்து நாங்கள் நவீன இதில் ஆரம்ப காலத்தில் அந்த பழைய காலம் அது நவீன இதை விட்டு ஆரம்ப காலத்தில் இந்த வாத்தியங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்த இது வந்து நவீன காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட கூத்து நடக்கிற ஒரு மேடை, அதாவது வட்டக்கலரின்னு சொல்லுவினம். இது வந்து படச்சட்ட மேடை, அதாவது 3 பக்கமும் இது மூடி இருக்கும். இதில் வந்து உள்ளே இருந்து நிகழ்ச்சி செய்யணும், அதாவது ஒலி சவுண்ட்ஸ் அந்த செட்டிங் எல்லாம் இருக்கக்கூடிய நவீனமாக இருக்கும். நாங்கள் இப்போ முக்கோணின் நடுப்புள்ளி தேட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணின் ஒன்றுன்ற 2 பக்கங்களில் நடுப்புள்ளியை இணைக்கும் கோடானது அதில் 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதில் அரைவாசியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நாங்கள் இதை 32 சென்டிமீட்டர் வச்சோம்னா 3வது பக்கத்தை நாங்கள் வரைஞ்ச கோடு 16 சென்டிமீட்டர் இருக்கும். ஏன்னா அது சமாந்தரம். எப்படி சமாந்தரம் பண்ணி இப்போ வாய்ப்பு பார்க்குது. இப்போ இது வந்து ஒரு எஃப் வடிவமாக தெரியும். இங்கே இந்த பார்த்தோம்னா இது 40 வயது 40 வகை ஒத்த கோணச்சோடி. ஒத்த கோணம் சமன் என்றால் அந்த பக்கம் சமாந்தரமாகும். இதை வச்சு நாங்கள் மறுதலையாகவும் சூஸ் பண்ணலாம். சமாந்தரமான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன் என்று பாவிக்கிறோம். இதான் தேட்டோம். இதை பார்த்தீங்க சொன்னால் வேணும் வேணும் தண்ணியில் செய்திருக்கான் பாவம். தம்பி வணக்கம். கதையை இந்த வாடா இது என்ன என்ன செய்திருக்கான்னு சொல்லு. இது வந்து கை கழுவுறது. கை கழுவுறதா? இது வந்து கை கழுவுறது. அப்ப இதுக்கு வீடுக்கு கரண்ட் எடுக்கிற மாதிரி செய்திருந்தாங்க. இதுக்குள்ளால தண்ணி உள்ளுக்கு போகும். இதுக்குள்ளால மேலால வந்து இதுக்கு வரும். இதுக்கு வந்து இதுக்குள்ளால வெளியால வரும். இதுக்குள்ளால வந்தா கை கழுவுற மாதிரி செய்யும். எப்படி யோசனை வந்து எப்படி செய்யணும்? நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்தீங்க. எவ்வளோ நாள் தேவைப்பட்டது? 2-3 நாள் தேவை. 3 நாள். நன்றியா. ஐயா நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். வந்து என்னென்ன வந்து பிள்ளைகள் செய்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்து கொண்டு செயற்பாடுகள் என்ன வருது. வணக்கம். வணக்கம்.
ரீசைக்கிள் தான் என்ன செய்திருக்கிறீங்க கண்காட்சியில் இன்றைக்கு? பழைய கேன் உடஞ்ச பாக்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பவர் பேங்க் பேட்டரி பவர் பேங்க் தான் போட்டு பவர் பேங்க் என்ன இது வந்து என்ன பாக்ஸாக செய்திருக்கிறீங்க? என்ன இது வந்து பழைய பேரல் என்ன நிறைய பழைய ஸ்பீக்கர். இதில் என்னென்ன பென்ற என்னென்ன பாட்டு போடுவீங்க? ப்ளூடூத்லேயும் போடலாம், எஸ்டி கார்ட்லேயும் போடலாம், பென்ட்ரைவ்லேயும் போடலாம். திருப்பி காட்டுங்க அப்போ இந்த மாதிரி பார்ப்போம். அதுன்ற சிஸ்டத்தை பின்னுக்கு அடிச்சிருக்கிறீங்க என்ன? அப்போ நாங்கள் எல்லாம் பாக்ஸ் வாங்க தேவையில்லை, எப்படியே பாட்டு போடலாம் நினைக்கிறேன் என்ன? இப்போ இது எங்கே வாங்கினீங்க? இது ஒரு பழைய பாக்ஸ். பழைய பாக்ஸ் வேலையில் வாங்கினீங்க. கொளுத்தி போட்டு நெருப்பாச்சுட்டே புகை வந்து எதுக்கு தேங்கிட்டு சுத்தம் புகை தருமுக கற்பூரத்தை கொளுத்திட்டு நெருப்பை வச்சுட்டு இதே சுத்தி இருக்க புகை வந்து இதுக்கு தேங்கி நின்று இருக்கு இது பால் இதுக்கு வந்து சுத்தம் புகை நேரம் சுத்தம் செய்து என்ன எவ்வளோ நாள் செய்ய முடியும் உங்களுக்கு? என்ன எவ்வளோ நாள் செய்தது? 5 நாள். யார் ஐடியா அந்த அப்படி செய்யணும் வந்து? நீங்களா? சரி தம்பி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் திவேனுகன். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 13 months. என்ன இப்போ இன்றைக்கு கண்காட்சியில் என்ன செயற்பாடு செய்திருக்கிறீங்க? இதில் கண்காட்சியில் நான் விட்சுரல் ப்ராக்டிக்கல் செஞ்சுக்கிறேன். பார்ப்போமா? விட்சுரல் ப்ராக்டிக்கல், அடுத்த பனிவடலில் துணியில ப்ராக்டிக்கல், வேற ஹைட்ராலிக் ஜெக்ஸ் இதில் இந்த மாடல் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். இதில் ஹைட்ராலிக் ஜெக்கை விளங்கப்படுத்தணும்டா, உதாரணமாக இது என்னது பாவிக்கிறதுன்னா முதல் இது இந்த ஒரிஜினலான ஒழுங்கமைப்பு வந்து டிராக்டருக்கு பின்னுக்கு இருக்கும், பெட்டிக்க தூக்குறது, அது டிப்பர்கள் இருக்கும், வேற வந்து சர்வீஸ் ஸ்டேஷன்ல கார்களை தூக்கிதுன்றது, அடுத்த ஜேசிபியில் இந்த முன்பக்க பேக்கிங்கோ தூக்குறது வந்து அதுகளில் வந்து பாவிக்கிறது. அதுகிட்ட ஒரு மாடல்லாம் நீங்க சிரிஞ்சை வச்சு செஞ்சிருக்கிறோம். இதுண்ட பேசிக் கான்செப்ட் என்னன்னா வந்து தண்ணி இருக்குதானே, தண்ணி வந்து நெருக்கம் தேவைத்தானே. இப்போ உதாரணமா தண்ணி இருக்குதானே, தண்ணியை ஊற்றின பலூனை நெருக்கலாம், தண்ணியை ஊற்றின பலூனை நெருக்கலாம். இப்போ காற்று இருக்கிற பலூனை வந்து நெருக்கலாம், காற்று எப்படி 2 எப்படியோ நெருக்கலாம் சின்னனாக்கா, ஆனால் தண்ணி இருக்கிற பலூனை நெருக்கலாம். அப்படி நெருக்கலாத பலூனை தண்ணியை வந்து நெருக்கலாம். அந்த இயல்பை பயன்படுத்தி தான் இதை வந்து செஞ்சுது. இதை வந்து இழுக்கு கேட்கல பார்த்தீங்களா? இழுக்கு கேட்கல என்ன நடக்குது? அமத்தேக்கல ரெண்டு அதான் இதை செஞ்சுக்கிறேன். இது பனிபடலில் ப்ராக்டிக்கல். உதாரணமாக இது எங்கள் அன்றாட வாழ்வில் இப்போ நாங்கள் இதை பார்க்குறோம்னா வந்து சோடா குடிக்கணும், கூல் சோடா எடுத்துட்டாரு. இப்போ வந்து கப்பை வந்து முதல் எடுப்போம், கப்பை எடுத்துட்டு சோடா விடுறதுக்கு முதல் கப்பு வந்து இவ்வளோ படபடப்பாக இருக்கு. சரி, விட்ட உடனே மங்கிடும். அது இதில் வந்து பனியால் படிஞ்சு மங்கிடும். அது அந்த பனி படிக்கிற அந்த வெப்பநிலை, அதாவது சூழலில் இருக்கிற ஒரு பொருள் குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையை கீழே வரைக்குள்ள அதில் வந்து சுற்றி நீர் துளிகள் படிக்கும், அதை தான் பனி படிக்கிறான்னு சொல்கிறோம். அந்த பனி படிக்கிற வெப்பநிலை ஒரு நாளுக்கு நாள் மாறும். அன்றைக்கு அந்த வெப்பநிலை துணியில் தான் இந்த ப்ராக்டிக்கல் உள்ளுக்கு தண்ணியாக கலந்து நாங்கள் பனிக்கட்டி எல்லாம் போட்டு செஞ்சு வச்சுக்கிறோம். சரியோ, இன்றைக்கு துணிஞ்சதுல ப்ராக்டிக்கல் என்ன ரீடிங்கண்டா 24 வயசு நான் இன்றைய படி எடுக்கிறேன். அடுத்தது இது விட்ஸ் ரோல் ஸ்ப்ரிங் சுருமின்னு சொல்றது. இதெல்லாம் இழுத்து போட்டு விடையக்கில்ல, சரியா விடையக்கில்ல, திருப்பி மேலே வரும். ஆனால் இந்த திரும்பி தண்ணி போட்டு தண்டைக்குள்ள அது கீழே போயிட்டு மேலே வந்து அலைஞ்சு கொண்டு தானே இருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்னா இந்த விட்சுருளுக்கு ஒரு மாறிலி ஒன்று இருக்குது, விசை மாறிலின்னு சொல்றது, ஃபோர்ஸ் கன்ஸ்டன்ட். அந்த விசை மாறிலின்னு சொல்றது என்னன்னா அழகு நீட்சியை வழங்குறதுக்கு அந்த விட்சுருள வழங்க வேண்டிய விசைதான் வந்து விசை மாறிலி. சரி, இதுல இப்ப எத்தனை ஒரு கேரான இந்த விசை மாறிலி, அந்த விசை மாறிலியை துணிகிறதுக்கு தான் இந்த எவ்வளவு ப்ராக்டிக்கலும் செய்யறோம். ப்ராக்டிக்கல் செய்யறோம். இப்ப என்னன்னா இந்த திணிவை நான் தொங்க விட்டுட்டேன். திணிவை தொங்க விடைக்குள்ள இது எந்த இடத்துல நிற்கிதோ அதுதான் அது நிறைவு மையம் சொல்றது. இதெல்லாம் கீழே இழுத்து போட்டு விடைக்க மேலே கீழே என்ன இறங்கி விடுறது. சரி, ஏன் இப்படி மேலே இதெல்லாம் இது கீழே போயக்குள்ள இது வந்து உச்சரிச்சி அடைஞ்சு
சரி ஒரு கட்டத்திலே உச்சி அடைஞ்சு நிலப்பே இது வந்து மேலே இது தொக்கிற இடத்துல இது கீழே சரி. அதனாலதான் இது வந்து அழிஞ்சு கொண்டிருக்கு தொடர்ந்து. இது வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எளிமையை இயக்கம்னு சொல்றது அந்த வகையை சார்ந்த இயக்கம். சரி எளிமையை இயக்க துணிக்கைகள்ல பொதுச்சமன்பாடு வந்து x டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா வர்க்கம் x. சரி ஒமேகான்றது வந்து குறித்த குறித்த எளிமையை துணிக்கைக்கு ஒரு மாறி. சரி அதுல இருந்து நிறுவியல் தான் இந்த சமன்பாடு. இதுல இருந்து விரைவு தான் இதுல தெளிவா மாத்தி மாத்தி விரைவு தான் இதுல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டை வந்து துணிவு. நான் அளவீட்டு முறைகள் இருக்குத்தானே. நாங்கள் நீளம் அளப்போம், திணி வளர்ப்போம், இப்போ நேரம் வளர்ப்போம், அதுக்கண்டு கருவிகளும் இருக்குந்தானே. இப்போ நாங்கள் பொதுவாக நீளம் வளர்க்குறதுக்குண்டு இந்த மீட்டர் கோலை தானே பயன்படுத்துவோம். மீட்டர் கோல் இல்லாட்டி களவுனால இப்போ மைனூட்டான அளவீடு, அதாவது 0.01 மில்லிமீட்டர் அப்படியான அளவுடுறதுக்கு அளவுறதுன்னு ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ நாங்கள் இதுண்ட தடிப்பு அளக்கணும் ஏண்டா இதால் அளக்க முடியுமா இல்லை தானே. அதுக்கண்டு ஸ்பெஷலாக 2 கோட்பாடுள்ள கருவிகள் இருக்குது. ஒன்று வேர்னியர் கோட்பாடுள்ள கருவிகள், மற்றது திருவு கோட்பாடுள்ள கருவிகள். வேர்னியர் கோட்பாடுள்ள கருவிகளில் வேர்னியர் கருவி வேர்னியர் இடுக்கிமானி, மற்றது நகரன் நுணுக்காடி என்று இருக்கு. நகரன் நுணுக்காடி என்னத்துக்கு ஒரு ஸ்பெஷல்ண்டா ஒரு தூரத்தில் வச்சு ஒரு பொருளை ஒரு பொருள் நீளம் வளர்க்குறதுக்கு இது ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ நான் சவர்க்கார கும்பல் எடுத்தோம்னா அது தொட்ட உடனே அது வெடிச்சிடும். அதுக்காண்டி தான் இதை தொடாமலே அந்த சவர்க்கார கும்பலத்தின் உள்விட்டம் அதை அளக்கிறதுக்கு நகரன் நுணுக்காட்டி போன்ற இது பயன்படுத்தப்படும். மற்றது இது நுண்மானித்திரு கணக்குச்சு. இது என்னத்துக்குன்னா இது ஒரு குறித்தளவு இதை எடுத்து இதில் வச்சு போட்டு அளந்து போட்டு அதன் சராசரி கொண்டோம்னா ஒரு இந்த தடிப்பு காணலாம். இப்படி அந்த தடிப்பு காணக்காது இந்த வலுவீதம் குறைவாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒன்றை வச்சு மட்டும் எடுக்க இந்த வலுவீதம் குறைவாக இருக்கிறது. உயர்வாக இருக்கிறபடியாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கூடவான இதை வச்சு எடுக்க இந்த வலுவீதம் வந்து குறைவாக இருக்குது. மற்றது கோலமானி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்தின் மேற்பரப்பு, இந்த கோலத்தின இதை வச்சுக்கொண்டு இந்த கோலத்தின மேற்பரப்பை வச்சுக்கொண்டு இந்த கோலமானியின் மூலம் இதுண்ட ஆரையை கணிக்க முடியும். அடுத்தது திணி வளர்க்குறதுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. ஒன்று ரசாயன தராசு, மற்ற நாட்கோள் தராசு, மற்றது முட்கோள் தராசு. ഇതിൻ്റെ എളിവണ്ണിക്ക വന്ന് 0.1 ഗ്രാം, ഇതിൻ്റെ എളിവണ്ണിക്ക വന്ന് 0.0 ഉണ്ട്, ഇതിൻ്റെ എളിവണ്ണിക്ക വന്ന് 0.0 ഉണ്ടാകും. இது கூடுதலாக அந்த நகைக்கடை வழியாக அந்த மைனூட்டான அளவீடுகள் எடுக்கிறதுக்கு இந்த ரசாயன தராசு பயன்படுத்தப்படும். இப்போ ஓட்ட பந்தயங்களில் அந்த டைமர் எடுக்கிறதுக்காண்டியே இந்த ஸ்டொப் வாட்ச் பயன்படுத்தப்படும். இது மைனூட்டான அந்த மில்லி செகண்ட்கள் அளக்கிறதுக்கு இந்த ஸ்டொப் வாட்ச் பயன்படுத்தப்படும். மற்றது இது திருசியமானி, இது சம்மந்தமாக சர்வீஸ். இது வந்து திருசியமானி. இது என்னது பயன்படுறேன்டா, இது அந்த இதில் இருக்க இது இந்த முறிவு சிட்டி மற்ற இது இந்த கோணத்தை அளக்கிறது பயன்படுறேன். இதில் பிரதானமாக 3 இடம் இருக்குது. அதாவது ஒன்று வந்து என்னடாண்டா இது வந்து தொலைக்காட்டி என்றது, இது நேர்வரிசைப்படுத்தி என்றது. அதாவது என்னடாண்டா இது இந்த நேர்வரிசையை அளக்கிறதுக்கு இது பயன்படுது. மற்ற இதில் என்ன செய்யணும்னா இது முக்கியமான தளத்தில் இதுவும் உண்டு. இந்த தளத்துக்கு பேர் அரிய மேசைன்றது. இந்த அரிய மேசையை நாங்கள் சொப்பம் செய்யலாம். இப்போ இதை கூட்டி கழிக்கிற மூலம் இந்த அரிய மேசையை இப்படி சொப்பம் செய்ய எங்களுக்கு தேவையான அளவில் அரிய மேசையை வச்சு இதண்டிட்டு இந்த பொருள் வைக்க இந்த அரியம் வைக்க எப்பவும் ஒரு செங்குத்தா தான் வைக்கணும். இந்த இதில் ஒரு கோடு இருக்குது. இந்த கோட்டுக்கு செங்குத்தா தான் இந்த புள்ளியில் இந்த கூர் விழுகிற மாதிரியும் இந்த கோட்டுக்கு செங்குத்தா இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். செங்குத்தா வச்சு இதை வந்து நாங்கள் செப்பப்படுத்தணும். செப்பப்படுத்துறதுக்கு என்ன செய்வோம்னா இதில் ஒரு ஒளி முதலை வச்சு நாங்கள் அந்த ஒளி முதல் ஒளியை அனுப்பிக்க அது போச்சேரிக்க இது மூக்காட்டி தொலைக்காட்டி மூலம் பார்க்க நாங்கள் ஒரு ப்ளஸ் அடையாளமாக தெரியும். அந்த ப்ளஸ் அடையாளத்தால் பார்க்க அது இந்த ஒளி செல்ற பாதை அப்படி ஒழுங்காக தெரியும். இதன் மூலமாக இதை முறிவிச்சுட்டு அது இந்த கோணங்களை அழகும். வணக்கம். வணக்கம். இந்த செயற்பாடுக சொல்லுவீங்களா? இந்த மாதிரி நீரிட்ட தன்பப்ப கொள்ளளவு நீர் தன்பப்பக்குள்ள நீராக இந்த வழங்கின நாங்கள் மின்னோட்டத்தை இதால் வழங்குறோம். வழங்கின இந்த மின்னோட்டத்தை இந்த இப்படி இதால் மின்னோட்டம் போகும். இந்த மின்னோட்டம் இந்த கம்பிச்சூரால் போகுது, அப்படியே இதுக்கால போகுது. அப்போ இதால் நாங்கள் தொடர்ந்து வெப்பத்தை மின்னோட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. கம்பிச்சூழல் வந்து என்ன செய்யும், ஹீட் ஆகும். கம்பிச்சூழல் ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டை என்ன செய்யும்னா இந்த உள்ளுக்க இருக்கிற கலோரிமானியும் நீரும் பெறும். அப்போ இதன் மூலம் வழங்கின அவ்வளவு மின்சக்தியையும்
இந்த கலோரிமானியும் இந்த நீர் பெற்ற வெப்பத்துக்கு சமப்படுத்தி நீரின் தன் வெப்ப கொள்ளளவு நாங்கள் துணிகிறோம். அதுக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த எம்பன்ன்றது நீரிண்ட கலோரிமானி கலக்கின்ற இந்த நீர் முதல் ஏற்கனவே அளப்போம். இந்த கலோரிமானி கலக்கி நீரிண்ட திணிவு அளப்போம். இந்த நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை அளப்போம். வெப்பமானி இருக்குதானே, இது ஆரம்பத்துல வச்சு இதுக்க வச்சு நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை அளப்போம். இந்த ஹீட் பண்ணி நான் அப்புறம் ஒரு வெப்பநிலை இருந்தாங்க அது அளப்போம். இதை நாங்களே உள்ளுக்க வைக்கிறோம்னு சொன்னா சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுறத தவிர்ப்பதற்காண்டி தான் உள்ளுக்க வைக்கிறோம். அப்ப நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை நீரிண்ட இறுதி உயர் வெப்பநிலை வோல்ட்டுமானியோட வாசிப்பு இதன் மூலம் பார்க்கலாம். இந்த வோல்டேஜ் கொஞ்சம் குறைவா இருக்கு வாங்கிட்டு வோல்டேஜ் வோல்ட்மானி ஆம்பியரையும் மின்னோட்டத்தையும் பார்க்கலாம். அந்த மின்னோட்டம் வந்து இது இருக்குதானே, இப்ப எல்லாத்தையும் முதல் வந்து எல்லாத்தையும் தொடுகை ஏற்படுத்தி இந்த செரிய சொருக இந்த செரி இருக்குதானே ஆளி எதுக்க வைக்க இந்த நிறுத்தல் கிடையாது ஒன்று பண்ணுவோம். அப்பதான் இந்த நீர் அந்த மின்னோட்டம் இருக்குதானே எவ்வளவு நேரத்துக்கு நாங்க வழங்கி இருக்கிறோம்னு பார்த்து தான் இதை சமப்படுத்தி சூழலுக்கு வெப்பம் விளக்கப்பட இல்லைன்னா மின்சக்தி இழந்த வெப்பம் நீர் சக கலோரிமானி பெற்ற வெப்பத்துக்கு சமனா இருக்கும். ஐதரியும் மீதரின் இது நீரிண்ட திணிவு நீரிண்ட தன்பெப்ப கொள்ளளவு இதுதான் காண போறோம். சிசி என்றது கலோரிமானியோட வெப்ப கொள்ளளவு. இதுல இருந்து டீட்டாவும் தெரியும், டீட்டா2 தெரியும். இதுல இருந்து எஸ்டபிள்யூ காணும்.